எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கல்யாணி. இங்கே ரயில்வே ஹாஸ்பிட்டலோட பேசியிருக்கேன். ஆக்சுவலாக அன்றைக்கே இவங்க வந்து கேட்டாங்க, ஜேபிஎம்மோட மக்கள் வந்து எங்ககிட்ட அம்பேத்கர் சாரோட ஃபோட்டோவை எங்கே ஓப்பன் பண்ணணும்னு. ஆக்சுவலாக இது வந்துட்டு கவர்மெண்ட் எல்லா ஆஃபீஸ்லேயும் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இருக்கிற ஒரு விஷயம் தான். இந்த ஹாஸ்பிட்டல் நிறுவனத்துலேருந்து இன்னும் அந்த வைக்கலங்கிறது வந்துட்டு ஒரு குறையாக தான் இருந்தது. இன்றைக்கி அது வந்துட்டு ஜேபிஎம் மக்களால் வந்துட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கு. அவருக்கு ரொம்ப பெரிய தலைவர். அவரை பற்றி பேசினோம்னா இன்றைக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். சட்ட மாமேதை, சட்ட இயக்குனர், இந்திய அரசு சட்ட அமைப்பையே மாற்றி எழுதினவர், நிறைய பேரோட தலைவிதியை மாற்றி எழுதினவர். நிறைய பேர் வந்துட்டு அவர் ஈக்குவாலிட்டியை பற்றி சொன்னார். சம உரிமை வாங்கி கொடுத்தவர். அது தீண்டாமைங்கிறத ஒன்று இல்லாமல் பண்ணது சமுதாயத்தில் அம்பேத்கர் சார் தான். அவர் இல்லைன்னா வந்துட்டு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு வெளியே வந்திருப்பாங்களாங்கிறது வந்துட்டு சந்தேகப்படலாம். அதனால அவர் ரொம்பவே ரொம்ப நல்லது பண்ணார். அந்த வழியில் ஜெயமணி மக்கள் அவர் எழுச்சி தமிழர்னு சொன்னார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் எனக்கு பிடிச்ச தலைவர்கள் திருமாவளவன். அவங்க வருவாருன்னு யோசிச்சு, ஆனால் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் அவர் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு என்ட்ரி வரணும்னா ஜிஎம் வரணும். ஜிஎம் ப்ரோட்டோகால் இருக்குது. அவங்களோட சேஃப்டி செக்யூரிட்டி அவங்கெல்லாம் இல்லாமல் நான் வந்து எம்பி எங்களை கூப்பிட்டுட்டேன்னா அதுக்கு ஏதாச்சும் சொல்லுவாங்க. அதனால தான் வந்து ஜிஎம்மை பார்க்க சொன்னேன். ஜிஎம் சாருக்கு ஏதோ பர்மிஷன் கிடைக்கிறாங்க. அதனால் சார் மோரோவர் அங்கேயும் பார்லிமெண்ட்ரி செஷன்ஸ் நடந்துருக்கு. இப்போ தமிழ்நாடு பற்றி தான் நிறைய அனைத்துக்கும் விவாதங்கள் போயிட்டு இருக்குது. நம்ம எம்பிஸ் வந்துக்காக அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க வேலையை அவங்க அப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு சிறப்பாக இந்த படத்தை ஓப்பன் செஞ்சு திறந்து வைக்கிறதுக்கு அந்த உரிமையை எனக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக என்னால் என்ன முடியுமோ அதை செஞ்சு அவங்க நான் வந்துட்டு இந்த சமுதாயத்தை வேலை வரதுக்கு கைக்குமை